தாய் வீடு பிப்ரவரி 2026. சீவல் தொழிலாளர்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையில் பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்களின் பங்களிப்பு. எழுதியவர் பழனிநாதன் நிவேதனன். வாசிப்பவர் செந்தூரன் மேரிசோதா. அறிமுகம். நம் நாட்டின் இயற்கை செல்வங்களுள் சிறப்பானது பனை செல்வமாகும். பனை மரங்கள் மக்களுக்கும் சமுதாயத்திற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. ஆதிகாலம் தொட்டே பனைமரத்தின் ஒவ்வொரு பாகமும் பயன்பட்டு வருவதால் பழங்கால மக்கள் பனையை கற்பகத்தரு என போற்றினார்கள். உலகின் வெப்பமண்டல பகுதிகளில் பெரும்பாலும் இலங்கை, இந்தியா, பர்மா, தாய்லாந்து, வியட்நாம், மலேசியா மற்றும் இந்தோனேசியா போன்ற நாடுகளில் பனை பெரும்பாலும் விளைகிறது. உணவு மற்றும் பிற பயனுள்ள பொருட்களை உற்பத்தி செய்ய மக்கள் பனை மரத்திலிருந்து மூலப்பொருட்களை பெறுகிறார்கள். இவை வேரிலிருந்து அதன் தண்டு, அதன் ஓலை வரை மக்களின் வாழ்க்கையில் பின்னி பிணைந்துள்ளது. பொதுவாக பாரம்பரிய தொழில்நுட்பம் பனை பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. வடக்கு மற்றும் கிழக்கில் நீண்ட காலமாக நிலவி வந்த யுத்த சூழ்நிலை காரணமாக பனைக்கை தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பெருமளவிலான பனை மரங்கள் அழிக்கப்பட்டும் காணப்படுகின்றது. இருப்பினும் பனைக்கை தொழில் தற்போது மீண்டெழுகின்றது. இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒப்பீட்டளவில் குறைந்த பங்களிப்பு பனை மரங்களுக்கு இருந்த போதிலும் இந்த பனை மரங்களினை நம்பி தமது பிரதான வாழ்வாதாரத்தினை கொண்டுள்ள சீவல் தொழிலாளர்களின் தேவைகளையும் சவால்களையும் கவனத்தில் கொள்வது தற்காலத்தில் மிகவும் அவசியமானதாகும். ஜனவரி முதல் ஆகஸ்ட் இறுதி வரையான பருவகால பகுதியில் கள்ளு உற்பத்தி மிக அதிகளவில் காணப்படுகிறது. கள்ளுற்பத்தியில் மிகப்பெரிய சவால் உயரமான பனை மரங்களில் ஏறுவதாகும். இவர்கள் தமது உயிரை பணயம் வைத்தே தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களின் உயிருக்கு எந்தவிதமான உத்தரவாதமற்ற நிலையில் தொழில் நடவடிக்கையினை முன்னெடுத்து வருகிறார்கள். பாரம்பரிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சீவல் தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு 2 முறை மரத்தில் ஏறுகிறார்கள். சீவல் தொழிலாளர்களின் கூற்றுப்படி அவர்களின் உடலில் இருந்து வெளிப்படும் கள் வாசனை அவர்களை சமூகத்தில் இருந்து ஒதுக்கி வைக்கிறது. இதே காரணத்தால் இளைய தலைமுறையினர்கள் கள் இறக்கல் தொழிலில் ஈடுபட தயங்குகிறார்கள். இதனால் இந்த பாரம்பரிய தொழிலின் எதிர்காலம் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றது. அத்துடன் தற்காலத்தில் தம்மை சீவத் தொழிலாளர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதை விரும்பாததுடன் பனை வல்லுநர்கள் என்றே தம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதை விரும்புகிறார்கள். வடக்கில் யுத்தம் முடிவடைந்த பின்னர் புதிய மதுபான விற்பனை நிலையங்கள் திறக்கப்பட்டதாலும் சட்டவிரோத மதுபான உற்பத்தி அதிகரித்துள்ளமையினாலும் போதைப்பொருள் பாவனையினாலும் கள்ளு நுகர்வு கணிசமாக குறைவடைந்துள்ளது என்பதை அடிக்கோடிட்டு காட்டப்பட வேண்டிய விடயமாகும். மேலும் பனை மரத்தின் முதிர்ச்சி அடையாத ஓலைகள் வீட்டு பாத்திரங்கள் மற்றும் அலங்கார பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. பனங்காய் பலகாரம், பனங்கள்ளு, பனங்காய் புட்டு, பெனாட்டு, பனங்கட்டி, பதநீர், ஒடியல்மா, புழுக்கொடியல், பனங்கிழங்கு, வீடு கட்டுவதற்கான மரங்கள், பனை ஓலைகளை கொண்டு வேலியடைத்தல், விறகு, பனங்களியினை கொண்டு உடைகளை தோய்த்தல் போன்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகளுக்கு பனை கற்பகத்தருவாக நின்று பயன் தருகின்றது. கூட்டுறவுத்துறைக்குள் சீவல் தொழிலாளர்கள். 1972 ஆண்டில் நிதியமைச்சராக இருந்த கலாநிதி NM பெரேரா அவர்களினால் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தினால் பனை அபிவிருத்தியை மையமாக கொண்ட கூட்டுறவு அமைப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இதற்கு முன்னர் நிலவுடைமை சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு நன்மை பயக்காத ஆனால் முதலாளிகளுக்கு நன்மை பயக்கும் மரவரி முறையின் கீழ் பனந்தொழிலில் ஈடுபட்டோர் சுரண்டப்பட்டு வந்தனர். இவர்களின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் நடைமுறையாக இலங்கை கூட்டுறவு சட்டத்தின் கீழ் பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்கப்பட்டன. இச்சங்கங்கள் கூட்டுறவு திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பது மட்டுமன்றி கூட்டுறவு அபிவிருத்தி உதவி ஆணையாளரின் வழிகாட்டலில் தெரிவு செய்யப்பட்ட நிர்வாக சபையால் சிறப்பாக நிர்வகிக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கதாகும்.
பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்க முறையின் தோற்றம். 1972 ஆண்டு கூட்டுறவு சங்க அமைப்பு முறைமை ஆரம்பிக்கும் போது தனித்து ஒரு முயற்சியாக கள் உற்பத்தி விற்பனை கூட்டுறவு சங்கம் தொடக்கப்பட்டது. காலப்போக்கில் பனையுடன் தொடர்புடைய ஏனைய உற்பத்தி பொருட்களுடன் விரிவுபடுத்தப்பட்ட சங்க முறைமையாக அது மாற்றம் கண்டது. இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிகளையும் அதனது வீச்சினையும் எழுச்சியினையும் கருத்தில் கொண்டு நிறுவனத்தின் செயற்பாடுகளை மேலும் விரிவுபடுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை காலத்தின் தேவையாக கொள்ளப்பட்டதினால் பனை தென்னை வளம் சார்ந்த உற்பத்திகளுடன் மட்டுப்படுத்தி நின்றுவிடாது பலதரப்பட்ட சேவைகளையும் வழங்குதல் வேண்டும் எனும் நோக்கில் பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம் எனும் பெயர் மாற்றத்துடன் தனது வள அபிவிருத்திக்கான பணிகளை முன்னெடுத்து செல்கின்றது. கால ஓட்டத்தில் தேவைகள் கண்டுணரப்பட்டு படிநிலையாக பெயர் மாற்றங்களுக்கு உட்பட்ட இந்நிறுவனம் சட்ட நகர்வுகளுக்கு அமைய முன்னேறி வருகிறது. சங்க அமைப்புகளுடன் ஒன்றிணைந்து பல கட்டமைப்புகளை கொண்டு விளங்கும் இந்நிறுவனம் பாரியளவில் மக்கள் பணியை செய்து வருகிறது. இன்று சங்கங்கள் பிராந்திய மட்டத்தில் ஒன்றிணைந்த கொத்தணிகளாகவும் சங்கங்கள் கொத்தணிகள் ஒன்றிணைந்து சமாசமாகவும் காணப்படுகிறது. கட்டமைப்புகளை ஏற்படுத்தி துறைசார் அபிவிருத்தி வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளும் சமாசம் சம பார்வை சம வலிமை என்பதற்கு அமைவாக தன் வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்வதனை காண முடிகின்றது. சீவல் தொழிலாளர்களும் சீவல் தொழிலும். சீவல் தொழில் என்பது பனை தென்னை மரங்களில் ஏறி கள்ளு இறக்கும் தொழிலினையே குறிக்கின்றது. இத்தொழிலானது மதுவரி சட்டத்தின் அடிப்படையில் காலையில் 6:30 மணி தொடக்கம் 11 மணி வரையும் மாலையில் 4:30 மணி தொடக்கம் 6 மணி வரையும் கள்ளினை தமது சங்கங்களிற்கு வழங்குதல் வேண்டும். இவர்கள் காலையும் மாலையும் கட்டாயம் மரங்களில் ஏறி சீவ வேண்டிய நிலையில் காணப்படுகிறார்கள். அவ்வாறு ஏறாது விடுகின்ற போது மரங்களில் இருந்து வரும் கள்ளின் அளவு குறைவடைகின்ற நிலை காணப்படுகிறது. அத்துடன் கல்லானது முட்டி நிரம்பி பாளையில் படுகின்ற போது பாளையின் முனைப்பு பகுதி பழுதடைகின்ற காரணத்தினால் 4 தொடக்கம் 5 நாட்களில் வெட்டுகின்ற பாளையினை ஒரே நாளில் வெட்ட வேண்டிய நிலை காணப்படுகிறது. இவர்களின் தொழிலானது கடினமான தொழிலாக காணப்படுகின்றமையினால் தொழிலாளர்களுக்கு மூட்டு வலி, இடுப்பு வலி, தசை மூட்டு வலி, கைகால் பிடிப்பு போன்றனவும் ஏற்படுகின்றது. அத்துடன் இத்தொழிலானது ஆபத்து நிறைந்த தொழிலாகவும் காணப்படுகிறது. சீவல் தொழிலாளர்கள் வீடுகளில் கள் விற்கக்கூடாது என்ற நடைமுறை காணப்படுகின்ற போதிலும் தமது அவசர பண தேவையின் நிமித்தமும் பருவகாலத்தின் அதிகூடிய உற்பத்தியின் காரணமாக தவறணைகளில் குறைந்த விலையில் கள் விற்கப்படுவதாலும் தொழிலாளி தமது வீடுகளில் கள்ளினை விற்கும் நிலைமை காணப்படுகிறது. சங்கத்திற்கு கள்ளினை விற்கும்போது 10 தொடக்கம் 12 நாட்களுக்கு இடையே கள்ளிற்கான ஊதியமானது வழங்கப்படுகிறது. இதனால் தொழில் செய்வோர் வருவாயின்றி கஷ்டப்படுகின்றனர். சீவல் தொழிலாளர்கள் தமது குடும்ப அட்டைகளில் தமது தொழில் தொடர்பாக குறிப்பிடும்போது சீவல் என்று குறிப்பிடாது கூலி வேலை என்றே குறிப்பிடுகின்றனர். சாதிய ரீதியிலான அடையாளத்தினை விரும்பாத நிலையே இதற்கு பிரதான காரணமாகும். இளம் சீவல் தொழிலாளி ஒருவர் ஒரு நேரத்தில் சராசரியாக 15 தொடக்கம் 25 மரங்களில் சீவி கள்ளினை பெற்றுக்கொள்கின்றார். இவர்கள் தமது உடலினை வருத்தி உயிரினை பணயம் வைத்து தொழில் செய்வதனால் இவர்களின் தொழிலானது கடினமானதாகவே நோக்கப்படுகிறது. இவர்கள் தொழிலினை மேற்கொள்ளும் போது மரங்களில் இருந்து தவறி விழுவதுடன் பாம்பு, பூச்சி, குளவி, புலிமுகச் சிலந்தி போன்ற கொடிய விஷ ஐந்துகளின் தாக்கத்திற்கும் உள்ளாகின்றனர். இவர்கள் கத்தி வெட்டுதல் போன்ற உயிராபத்து மிக்க நிலையிலேயே தமது நாளாந்த வாழ்க்கையினை கொண்டு செல்கின்றனர். சீவல் தொழிலுக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள். தளநார் 2 காலம் மரங்களில் இருந்து பிரியாது வைத்திருத்தல். இயனக்கூடு மரங்களில் ஏறும்போது கத்தியினை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் கூடு. முட்டி கள்ளு சேகரிக்க பயன்படுத்தப்படும் பானை. காதோல் தளநார் காலின் காயத்தினை உண்டாக்காது இருப்பதற்காக பயன்படுத்தப்படும். மாதோல்
மரம் ஏறும்போது நெஞ்சி பகுதியில் காயத்தினை உண்டாக்காது இருப்பதற்காக பயன்படுத்தப்படும். பாலை கத்தி, துணைக்கத்தி கல்லினை எடுப்பதற்காக பாலையினை சீவுவதற்கு பயன்படுத்தப்படும். வடக்கயிறு கல்லு சீவும் போது மரத்திலிருந்து தொழிலாளி விழாது இருப்பதற்காக தொழிலாளினையும் மரத்தினையும் இணைத்து கட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் கயிறு. கிட்டி பாலையினை நசிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற 2 தடிகளை கொண்ட உபகரணம். சாவி பாலை தட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணம். கள்ளு உற்பத்தி செயல்முறை. தொழில்முறை. பெண்பனை தை ஜூன் காலப்பகுதி வரை கள்ளு உற்பத்தி இடம்பெறும். முதலாவது நாள் பெண் பனையில் ஏறி கிட்டி போட்டு நசித்தல். முதலாவது நாள் கிட்டி போட்ட இடத்தில் பாலையை நன்கு சீவி விடுதல். 6வது நாள் மரத்தில் ஏறி சீவி பார்த்தல், துளி விழுகிறதா என பார்த்தல். 7வது நாள் துளி விழுந்தால் முட்டியினை கவுத்தல். பெண் பனையில் 5 மாதத்திற்கு சீவ முடியும். ஒரே தடவையில் அதிக கல்லினை பெற முடியாது. 20 முட்டி கட்டினால்தான் 8 போத்தல் அல்லது 9 போத்தல் கல்லினை பெற முடியும். ஆண் பனையில் 3 மாதத்துக்கு சீவ முடியும். 3 மாதத்துக்கு பின்பு வேறு ஒரு ஆண்பனையில் சீவ வேண்டும். முதலாவது நாள் மரத்தினை துப்பரவு செய்து ஆண் கதிர்களை தனியாக பக்குவப்படுத்தி எடுத்து பாலை தட்டுதல். 3வது நாள் சீவி பார்த்தல், அது துளி விடுகிறதா என்று பார்த்தல். 4வது நாள் துளி விடுகின்ற போது முட்டியினை கவுத்தல். ஆண் மரத்தில் உற்பத்தி குறைவு. 40 நாட்கள் வரைக்குமே இதிலிருந்து பயனை பெற்றுக்கொள்ள முடிவதுடன் கோடை காலங்களில் மாத்திரமே இதிலிருந்து பயனை பெற்றுக்கொள்ள முடியும். தென்னங்கள்ளு. தென்னையில் முதலாவது நாள் மரத்தை துப்பரவு செய்து 20 நாட்களுக்கு தட்டி நூல் வரிய வேண்டும். கள்ளு பாலையில் உட்பக்கம் ஒழுகாது இறுக்கமாக நூலால் வரிந்து கட்ட வேண்டும். பாலையை சரித்து கீழே இழுத்து கட்ட வேண்டும். 18 நாட்களின் பின் கள்ளு எடுக்க முடியும். தென்னை மரத்தில் 1 வருடத்துக்கு கள்ளு எடுக்க முடியும். அத்துடன் அதன் சுவையும் தடிப்பும் வித்தியாசமாக இருக்கும். ஒரு மரத்தில் 1 முட்டி கட்டிவிடுவார்கள். பதநீர் உற்பத்தி. பெரும்பாலும் கள்ளிற்கு மேற்கொள்ளப்படும் அதே செயல்முறையே பதநீருக்கும் மேற்கொள்ளப்படுகிறது. மேலதிகமாக முட்டி கட்டும்போது அதன் தன்மை மாறாது இருப்பதற்காக அதில் சுண்ணாம்பு பூசுதல் வேண்டும். பருவகாலங்களில் மாத்திரமே தரமான பதநீரை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக சித்திரை மாதம் மழைக்காலங்களில் மழைநீர் முட்டியினுள் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதால் பதநீரின் தரம் பாதிக்கப்படும். இதன் சுவையில் மாற்றம் ஏற்படும். இன்று 1 கிலோகிராம் பனை வெல்லமானது 1500 தொடக்கம் 1700 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோகிராம் பனங்கற்கண்டானது 6000 தொடக்கம் 8000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது. அநேகமான தொழிலாளர்கள் பருவமற்ற காலங்களில் காய் வெட்டி சீவும் நடைமுறையினை பின்பற்றுகிறார்கள். இதனால் இவர்கள் வருடம் முழுவதும் பனைமரத்திலிருந்து கள்ளினை பெற்றுக்கொள்வதுடன் தமது பிரதானமான ஜீவனோபாயமாக சீவத் தொழிலினை செய்து வருகிறார்கள். காய் வெட்டி சீவுதல் என்பது சீக்காய் பருவத்தில் காய்களினை உருட்டி ஆட்டக்கூடியவாறு இடையில் இருக்கின்ற காய்களினை வெட்டி விழுத்தி பின்னர் 2 பேர் சேர்ந்து ஒருவர் பிடித்து கொடுக்க மற்றவர் தோளில் வைத்து ஆட்ட வேண்டும். பின்பு 3ஆம் நாளும் மீண்டும் காய்க்குலியை ஆட்ட வேண்டும். பின்பு நொங்கு அறுத்து பார்த்து கசிவுத்தன்மை இருக்குமென்றால் முட்டி கட்டுதல் வேண்டும். கள்ளு குறையும் என்றால் கையினால் நுங்கினை உருட்டுதல் வேண்டும். அதில் இருந்து கள்ளு வரத் தொடங்கினால் பிறகு நல்ல வருமானத்தினை பெற்றுக்கொள்ளலாம். அதனை தைரியமானவர்கள்தான் செய்யலாம். தைரியம் இல்லாதவர்கள் செய்ய முடியாது. சீவல் தொழிலாளர்களின்
மனைவி பிள்ளைகள், கால்நடைகளை வளர்த்தல், பனைசார் உற்பத்தி பொருட்களை மேற்கொள்ளுதல் போன்ற பனைசார் உற்பத்திகளிலும் ஈடுபட்டு தமது வாழ்வாதாரத்தினை கொண்டு நடத்துகின்றனர். சீவல் தொழிலும் சமூக முறையும். சீவல் தொழிலுக்கும் சாதியத்திற்கும் நெருங்கிய தொடர்பு காணப்படுவதுடன் குறித்த சமூகத்தினை சேர்ந்தவர்களே ஆரம்ப காலங்களில் இத்தொழிலினை பரம்பரையாக மேற்கொண்டு வந்தனர். ஆனால் தற்காலத்தில் இதில் பல்வேறுபட்ட மாற்றங்கள் இடம்பெற்றுள்ளதனை அவதானிக்க முடிகிறது. குறிப்பாக இத்தொழிலின் மூலம் அதிகளவு இலாபம் ஈட்ட முடியும் என்பதாலும் இத்தொழிலிற்கு எந்த ஒரு முதலீடும் தேவையில்லை என்பதாலும் இத்தொழிலை விரும்பி சிலர் செய்கின்றனர். சிலர் வேலையின்மையின் காரணமாகவும் சீவத் தொழிலினை செய்கின்றனர். இத்தொழில் குறித்து உசாவும் போது ஒருவர் யுத்த காலத்தில் தனது வயதினை ஒத்த இளைஞர்கள் இராணுவத்தினால் பிடித்து செல்லப்பட்ட போது தொழிலிற்கு சென்றால் பிடித்து செல்ல மாட்டார்கள் என்பதனால் தான் சீவல் தொழில் பழகியதாக குறிப்பிடுவார். மேலும் வயது முதிர்ந்த ஒருவர் குறிப்பிடும்போது தான் இளம் வயதில் நண்பர்களுடன் இருக்கும்போது குறித்த தொழிலினை பழகியதாகவும் பின்னர் தனது பிரதான வாழ்வாதார தொழிலாக சீவல் தொழில் மாற்றமடைந்ததாகவும் கூறுகின்றார். இங்கு பரம்பரை என்பதையும் தாண்டி வாழ்வாதாரத்துக்காகவும் போர்க்காலத்தில் தமது சுய பாதுகாப்புக்காகவும் முதலீடு இன்றி அதிக லாபம் ஈட்டும் தொழில் என்பதாலும் நண்பர்களின் சேர்க்கையின் காரணமாகவும் சீவல் தொழிலினை செய்து வருகின்றனர். இத்தகைய பல காரணங்களினால் பரம்பரையாக மேற்கொள்ளப்பட்டு வந்த தொழில் நடவடிக்கை ஆனது பரம்பரை என்ற நிலையினை விட்டு செல்ல காரணமாக அமைந்துள்ளது. வடமாகாணத்தில் உள்ள 5 மாவட்டங்களிலும் மேற்கூறப்பட்ட விடயத்தினை நாம் அவதானிக்க முடிகின்றது. இத்தகைய செயற்பாடானது சமூகத்தில் தொழில் ரீதியான அசைவியக்க செயல்முறையாக காணப்படுகின்றது. பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்களின் தோற்றமும் சமூக மாற்றமும். சாதி ரீதியாக அடிநிலையில் வாழ்ந்த மக்களினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் இத்தொழிலானது சாதி ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அடக்கி ஒடுக்கப்பட்டு பெரும் இன்னல்களுக்கும் அவமானங்களுக்கும் ஏற்றத்தாழ்வுகளுக்கும் சுரண்டல்களுக்கும் உள்ளாகிக் கொண்டிருந்த வேளையில் கூட்டுறவு சங்கங்களின் தோற்றமானது குறித்த மக்களின் வாழ்க்கையிலும் அவர்களின் தொழிலிலும் புத்தெழுச்சியினை உருவாக்கி கொண்டது. இதுவரை காலமும் மரவரியின் கீழ் பணம் தொழிலில் ஈடுபட்டோர் கூட்டுறவு சங்கங்களின் தோற்றத்தின் பின்னர் சுரண்டல் மற்றும் முதலாளித்துவத்தின் பிடியில் இருந்து தப்பித்ததுடன் சுரண்டல் அற்று ஏனைய சக தொழிலாளர்களுடன் இணைந்து கூட்டுறவாக செயற்பட்டும் வாழ்ந்தனர். இதுவரை காலமும் குறிப்பிட்ட முதலாளியின் கீழ் தனித்தனியாக சீவல் தொழிலினை செய்து வந்த தொழிலாளர்களுக்கு உரிமைகளோ எதிர்த்து கேள்வி கேட்கும் அதிகாரமோ அவர்களுக்கு இடம்பெறும் அநீதிகளை தட்டி கேட்கும் கட்டமைப்போ இருக்கவில்லை. இந்நிலையில் பாரிய துன்பங்களை எதிர்கொண்ட இம்மக்கள் கூட்டுறவு சங்கங்களின் தோற்றத்தின் பின் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தனர். இச்சங்கம் சீவல் தொழிலாளர்களின் உரிமைகளிற்கு ஆதரவாகவும் அநீதிகளுக்கு எதிராகவும் குரல் கொடுத்ததுடன் அவர்கள் சுரண்டலை எதிர்த்து போராடுவதற்கும் கேள்வி கேட்பதற்குமான தொழிலாளர் சக்தியாக காணப்பட்டது. இத்தொழிலில் பாரியளவு தொழில்நுட்ப மாற்றம் ஏற்படாது இருக்கின்ற நிலையில் இவர்களின் சாதிய அடையாளத்தினை மேலும் கோடிட்டு காட்டும் நிலை காணப்படுகிறது. அதனால் இத்தொழிலில் ஈடுபடுவோருக்கு போதிய அளவு தொழில்நுட்ப அறிவும் கிடையாது. பனைசார் உற்பத்தி பொருட்களிற்கான தொழில்நுட்ப உபகரணங்களை சங்கங்கள் பெற்றுக் கொடுக்கின்ற தருவாயில் சாதிய அடையாளமானது முழுமையாக இல்லாது போகாவிட்டாலும் ஓரளவுக்கேனும் தளர்வடைவதற்கு சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. பெண்களிற்கு தேவையான பனைசார் உற்பத்தி பொருட்கள் தொடர்பான பயிற்சிகளையும் அது தொடர்பான தொழில்நுட்ப உபகரணங்களையும் வழங்குகின்ற போது பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் வறிய குடும்பங்கள் தமது பிரதான வாழ்வாதாரமாக இத்தொழிலினை மேற்கொள்ள முடியும். குறிப்பாக கரும்பணி உற்பத்தி, பெனாட் உற்பத்தி, பனையோலை தொடர்பான உற்பத்தியினை மேற்கொள்வதற்கு தேவையான பயிற்சிகளும் உபகரணங்களும் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் பெற்றுக் கொடுக்கப்படும் போது பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் மேல்நிலையினை அடைய முடியும். அதே சமயம் சந்தை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். கிராமத்துக்கு கிராமம் மகளிர் குழுக்களை உருவாக்கும் போது
அவர்களுடைய உரிமைகளையும் சுயதேவைகளையும் பெற்றுக்கொள்ளலாம். கூட்டுறவு சங்கங்களின் உருவாக்கத்திற்கு முன்பு சீவல் தொழிலாளர்களின் நலன்களோ தொழில் சார்ந்த பாதுகாப்புகளோ விசேட கொடுப்பனவுகளோ எவையும் வழங்கப்படாத நிலையில் கூட்டுறவு சங்க முறையின் தோற்றத்தின் பின்னர் கட்டாய சேமம், விபத்து நிதி, மரண கொடுப்பனவுகள் என்பன வழங்கப்பட்டன. இந்நடைமுறை தொழில் ரீதியான பாதுகாப்புக்கு ஆதரவாகவும் அமைந்தது. உலகமயமாக்கலின் விளைவாக உருவாகிய திறந்த பொருளாதார கொள்கையினால் தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் பணம் பொருட்களின் உற்பத்தியினையும் நவீனமயப்படுத்தி கொள்ளலாம். உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை புலம்பெயர் தேசங்களுக்கு கொண்டு சென்று சேர்க்கின்ற போது அதன் சந்தை வாய்ப்புகளையும் கேள்வியினையும் பன்மடங்கு அதிகரிக்கும் போது அதனை நம்பியுள்ள மக்களின் வாழ்வாதாரமும் வாழ்க்கை தரமும் மேம்பாடு அடையும். பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கமானது தமது அங்கத்தவர்களின் பிள்ளைகளுக்கு பாடசாலை கற்றல் உபகரணங்களை வழங்குதல், முன்பள்ளிகளை உருவாக்கி நடத்துதல், புலமை பரிசில், காப்போத சாதாரணதரம், உயர்தரம், பல்கலைக்கழகம் தெரிவாகிய பிள்ளைகளிற்கான கௌரவிப்பு விழாக்கள், உதவித்தொகைகள் என்பன வழங்குவதன் ஊடாக கல்வியில் ஆர்வமுள்ள சீவல் தொழிலாளர்களின் பிள்ளைகள் கல்வியின் மூலம் உயர்நிலையினை அடைவதை ஊக்குவிக்கின்றது. கட்டாய சேமம், சாதாரண சேமம் போன்றவை அங்கத்தவரிடமிருந்து சேமித்து வைக்கப்படும். கட்டாய சேமமானது அங்கத்தவரிடமிருந்து சேகரிக்கப்பட்டு 60 வயதிற்கு மேற்படும் போது ஓய்வூதியமாக வழங்கப்படும். சாதாரண சேமமானது சேகரிக்கப்பட்டு விசேட தினங்களின் போது வழங்கப்படும். துன்பகரமான நிகழ்வுகள் இடம்பெற்றாலும் சங்கத்தினால் நிதியுதவி வழங்கப்படும். அங்கத்தவர்களின் பிள்ளைகள் புலமை பரிசில், கல்வி பொதுத்தராதர சாதாரணம் மற்றும் உயர்தர பரீட்சையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான கௌரவிப்பு வருட இறுதியில் நடைபெறும். இம்மாணவர்களுக்காக ரூபாய் 5000 கிராமிய வங்கியில் வைப்பு செய்து கணக்கு ஆரம்பித்து வைக்கப்படும். அங்கத்தவர்களின் பிள்ளைகள் பாடசாலையில் கல்வி கற்றால் கற்றல் உபகரணம் வழங்கப்படுவதுடன் அங்கத்தவர்களின் பிள்ளைகள் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றால் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மாதாந்தம் உதவித்தொகை வழங்கப்படும். வருட இறுதியில் சிறந்த பணியாளர், சிறந்த அங்கத்தவர் போன்றோரை இனங்கண்டு அவர்களுக்கு கௌரவிப்பு இடம்பெறும். சங்கங்களில் விபத்து நிதித்திட்டம் மற்றும் மரண கொடுப்பனவு என்பனவும் வழங்கப்படுகிறது. அங்கத்தவர் மற்றும் பணியாளர்களுக்கு பண்டிகை காலங்களில் பண்டிகை கால பொதியும் வழங்கப்படுகிறது. இயற்கை அனர்த்தங்களின் போது வெள்ள நிவாரணமும் மற்றும் வறட்சி நிவாரணமும் வழங்கப்படுகின்றன. புது வருடப்பிறப்பிற்காக அங்கத்தவர் மற்றும் பணியாளர்களுக்கு புது ஆடைகளும் வழங்கப்படுகின்றன. சமூக மேம்பாட்டு நிதியாக வருடத்திற்கு 1200 ரூபாய் அங்கத்தவர் மற்றும் பணியாளர்களிடமிருந்து பெற்று சேமிக்கப்படும். அந்நிதி மழைக்காலங்களில் அவர்களுக்கு உலருணவு பொதி வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும். மரண நிதியை தவிர வேறு எந்த நிதியையும் பெறவில்லை எனில் சேவை காலம் நிறைவடைந்ததும் அவர்களின் சேமிப்பிலுள்ள நிதி வழங்கப்படும். மங்கள நிதியாக மாதம் 150 ரூபாய் அறவிடப்பட்டு அவர்களின் வீட்டில் நடைபெறும் ஒரு மங்கள நிகழ்விற்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும். அமங்கல நிதியாக மாதம் 150 ரூபாய் அறவிடப்பட்டு அவர்களின் வீட்டில் நடைபெறும் ஒரு அமங்கல நிகழ்விற்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும். வருடாந்தம் அங்கத்தவர்களுக்கான தொழில் உபகரணங்களும் வழங்கப்படுகின்றது. அங்கத்தவராக இணைந்து தொழிற்படும் காலத்தில் விபத்து ஏற்படின் 10,000 ரூபாவும், நிரந்தர பாதிப்பு எனின் 1,00,000 ரூபாவும் வழங்கப்படுகிறது. மரணம் ஏற்படின் 2,50,000 ரூபாவும் வழங்கப்படுகின்றது. அங்கத்தவர்கள் உற்பத்தி செய்யும் போத்தலுக்கான கல்களின் அடிப்படையில் அவர்களிடமிருந்து நிதியினை பெற்று கிராமிய வங்கி ஊடாக அவர்களின் பிள்ளைகளுக்கு சிறுவர் சேமிப்பு கணக்கு ஆரம்பிக்கப்பட்டு சங்கத்தால் சேமிப்பிலிடப்படுகிறது. அங்கத்தவர்களுக்கு வீட்டு திட்ட நிதியும் வழங்கப்படுகிறது. அங்கத்தவர்களுக்கான காப்புறுதியையும் சங்கம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. சங்கமானது சகாய நிதி திட்டத்தின் கீழ் வருடாந்தம் 1,500 ரூபாய் வீதம்
தொழிற்படு அங்கத்தவர் மற்றும் பணியாளரிடமிருந்து பெற்று சமாசத்திற்கு செலுத்தும். அவர்களுக்கான விபத்து நிதி, மரண நிதி, வைத்திய நிதி மற்றும் கல்வி நிதி போன்றவற்றை சமாசம் வழங்கும். ஆண்டு விழா மற்றும் கூட்டுறவு தின விழாக்களின் போது அங்கத்தவர் மற்றும் பணியாளர்களுக்கு பரிசில்கள் வழங்கி கௌரவிக்கப்படும். வீட்டின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நிதி வழங்கப்படுவதும் உண்டு. உதாரணமாக மலசலகூடம், குழாய் கிணறு அமைப்பதற்காகவும் நிதி வழங்கப்படுகிறது. அத்துடன் அங்கத்தவர் மற்றும் பணியாளர்கள் கடனுக்கு பொருட்களை பெற்று பின்னர் பணத்தினை செலுத்துவதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. சங்கம் சமூகத்திற்கு ஆற்றும் பணிகள். முன்பள்ளிகளை நடத்தி செல்லும் சங்கம் அம்முன்பள்ளி மாணவர்களுக்கான சத்துணவு வழங்குகின்றது. அதே சமயம் பாடசாலை முன்பள்ளி மாணவர்களின் விளையாட்டு விழாவிற்கான உதவித்தொகை வழங்குவதுடன் சிறுவர் தினம் நிகழும்போது அதற்கான பரிசில்களையும் வழங்குகின்றது. மாற்று ஆற்றலுள்ளோர் புனர்வாழ்வு மையத்திற்கும் சங்கம் மாதாந்தம் உதவித்தொகை ஒன்றையும் வழங்குகின்றது. வருடத்தில் ஒரு முறை மரக்கன்று நாட்டும் செயற்பாடுகளிலும் சங்கம் ஈடுபடுகின்றது. சீவல் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள். சீவல் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்களானது நேரடியாக சங்கத்தினை பாதிப்பதாகவும், சங்கம் எதிர்கொள்ளும் சவால்களானது நேரடியாக சீவல் தொழிலாளர்களினை பாதிப்பதாகவும் காணப்படுகிறது. இதனால் இங்கு சங்கத்தின் பாதிப்புகள், சங்கத்தின் அங்கத்தவர்களான சீவல் தொழிலாளர்களின் பாதிப்புகள் என்று பிரித்து நோக்குவது என்பது இயலாத விடயமாக காணப்படுகின்றது. எனவே இவ்விரண்டு சவால்களையும் ஒன்றாக நோக்குவதே பொருத்தமாக அமையும். மதுவரி திணைக்களம் வழங்கிய வரையறுக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் பனங்கல்லை கொண்டு செல்லும் போது உற்பத்தி பகுதிக்கும் விற்பனை நிலையத்திற்கும் இடையிலான தூரம் சவாலாக உள்ளது. மறுவரி திணைக்களத்தினர் வருடத்தில் ஒரு வழக்கு கேட்பதாகவும், அவ்வாறு வழக்கு வழங்காத நிலையில் ஒரு நிமிடம் தாமதமாக கள்ளு தவறணைகளுக்கு கொண்டு சென்றால் கூட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யும் நிலை காணப்படுகின்றது என தொழிலாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இதனால் மதுவரி திணைக்களத்தினர் வழக்கு கேட்கும் போது வழக்கினை வழங்கி செய்யாத குற்றத்திற்கு தண்டப்பணம் செலுத்தும் இக்கட்டான நிலையில் சீவல் தொழிலாளர்கள் காணப்படுகிறார்கள். வழக்கு வழங்கும் சீவல் தொழிலாளர்களுக்கு மதுவரி திணைக்களத்தினர் கள்ளு விற்றதாக வழக்கு பதிவு செய்யாது கசிப்பு விற்றதாகவே வழக்கு பதிவு செய்கின்றனர். அத்துடன் வருடத்தில் ஒரு வழக்கு அல்லது 2 வழக்குகள் வழங்கும் போது போயா நாட்களிலும் ஏனைய நாட்களிலும் வீடுகளில் கள்ளினை விற்பனை செய்வதற்கு அனுமதிக்கப்படும் நிலை காணப்படுகிறது. வழக்கு வழங்காதவர்கள் வீட்டில் கள்ளினை விற்பனை செய்வதற்கு அனுமதிக்கப்படாத நிலையும் காணப்படுகிறது. இத்தகைய நடவடிக்கைகள் தொடர்வதால் சீவல் தொழிலாளர்கள் தொழிலினை கைவிட்டு வேறு தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டும் வருகின்றனர். கள் விற்பனையாகாமல் வீணாக நிலத்தில் ஊற்றப்படுவதனால் கூட்டுறவு சங்கங்கள் கள் இறக்கப்படும் மரங்களின் எண்ணிக்கையினை கட்டுப்படுத்துகின்றன. இது கள் இறக்குபவர்களின் வருமானத்தை பாதிக்கின்றது. ஒரு நாளைக்கு 2 முறை மரம் ஏறுவதில் உள்ள சிரமங்கள் மற்றும் காற்று வீசும் காலங்களில் பதநீருக்காக பானைக்கு சுண்ணாம்பு தடவும் போது கண்ணுக்குள் செல்லுதல் போன்ற சிரமங்கள் பலவற்றை சீவல் தொழிலாளிகள் எதிர்நோக்குகின்றனர். பாரம்பரிய தொழில்நுட்பங்களே இத்தொழிலில் தொடர்ந்தும் பின்பற்றி வருவதனால் சர்வதேச அளவிற்கு தொழிலை கொண்டு செல்ல முடியாத நிலை காணப்படுகிறது. தரம் குறைந்த பனங்கருப்பட்டி மற்றும் பனம்பானி சந்தையில் விற்கப்படுவதால் சிறப்பான உற்பத்தியாளர்களுக்கு இச்செயற்பாடுகள் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளன. மதுபான விற்பனை நிலையங்கள் 8 மணிக்கு திறக்கப்படும் நிலையில் தவறணைகள் 10 மணிக்கே திறக்கப்படுகின்றது. இதனால் மக்கள் மதுபான விற்பனை நிலையங்களை நோக்கி செல்லுகின்றமையால் வரும்படி இழக்கப்படுவதுடன் கள்ளு பழுதடையும் நிலையும் காணப்படுகின்றது. காலை 10 மணி தொடக்கம் இரவு 9 மணி வரையும் தவறணைகள் திறந்திருக்க வேண்டும் என சட்டம் காணப்படுவதனால் தாம் சாப்பிடுவதற்கு கூட தவறணைகள் மூட முடியாத நிலை காணப்படுகிறது. அவ்வாறு மூடும்போது தண்டப்பணம் அறவிடப்படும் நிலையும் காணப்படுகிறது.
இதனால் கூட்டுறவு சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பணியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். பாலை தட்டும் போது பாலை உடைதல், விட்டு போதல், விஷப்பூச்சிகளின் தாக்கம் முதலானவற்றால் தொழிலாளர்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். தொழிலுக்கு செல்லும் போது முதலுதவி பொருட்களின்மையால் இவர்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். மரத்தில் இருந்து தவறி விழுவதால் உயிரிழப்புகளும் அதிகம் ஏற்படுகின்றது. 40 அடிக்கு மேல் ஏறி தொழில் செய்பவர்களாயினும் இவர்களால் அரசாங்க காப்புறுதியினை பெற முடியாத நிலையே இன்றளவும் காணப்படுகின்றது. பனைசார் உற்பத்திக்கான சந்தை வாய்ப்புகளின்மை, ஏனெனில் சீனியின் விலை குறைவாகவும் பனங்கட்டியின் விலை மிக அதிகமாகவும் காணப்படுவதால் மக்கள் பனங்கட்டியினை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டாமையும் நிகழ்கின்றது. அதே சமயம் பதநீரிலிருந்து பனை வெல்லம் உற்பத்தி செய்வதற்கான செயல்முறைகள் தொடர்பான அறிவின்மையால் பதநீர்கள் வீண் விரயமாகின்றன. உற்பத்தியாளர்களே விலைகளை தீர்மானிக்கும் சக்திகளாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு இடைத்தரகர்களே விலைகளை தீர்மானிப்பதில் உற்பத்தியாளர்கள் பாரியளவில் நட்டங்களை எதிர்கொள்கின்றனர். வடிசாலை இல்லாமையால் மேலதிகமாக பெற்றுக்கொள்ளும் கள்ளினை வீணாக நிலத்தில் ஊற்ற நேரிடுகிறது. ஆரம்பத்தில் சில கிளைகளில் 500 போத்தல் கல்லானது ஒரு நாளிற்கு விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் தற்போது அக்கிளைகளில் 200 போத்தல் மாத்திரமே விற்பனை செய்யப்படுகிறது. விற்பனை சரிவு பாரிய பிரச்சனையாக காணப்படுகிறது. அத்துடன் பதநீருக்கான தேவை மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே உள்ளது. மதுவரி சட்டங்கள் கூட்டுறவிற்கு சாதகமாக இல்லாமையினால் தொழிலாளர்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் தொழிலாளிகள் போத்தலில் அடைப்பதற்கான அனுமதி பத்திரத்தை பெற முடியாத நிலைமையால் போத்தலில் அடைப்பு செயல்முறையை மேற்கொள்ள முடியாத நிலையே காணப்படுகிறது. புழுக்கொடிகள் போன்ற உற்பத்திகளுக்கு விற்பனை விலையை விட உற்பத்தி செலவுகள் அதிகமாக காணப்படுவதனால் நட்டத்தை எதிர்நோக்குகின்றனர். இம்முயற்சியை தொடர்வதில் பயங்காணப்படுவதால் புதிய முயற்சியில் ஈடுபட முடியவில்லை. பனைசார் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான தொழில்நுட்ப வசதிகளின் பற்றாக்குறை நிலவுதல். பனைசார் உணவுப் பொருட்களை சரியான முறையில் திறம்பட மேற்கொள்வதற்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படாமையினால் சரியான பதத்தில் பனம் பொருட்கள் உற்பத்தி செய்ய முடியாத நிலை காணப்படுகின்றது. அத்தோடு இதனை உற்பத்தி செய்வதற்கு போதிய அளவான உற்பத்தி பணியாளர்கள் இல்லாத நிலையும் தொடர்ந்து காணப்படுகிறது. போத்தல் அடைப்பு செயல்முறை வடபுலத்தில் மனிதவலு மூலமே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவ்வேளையில் கள்ளு போத்தலில் அடைத்து கிருமி நீக்கம் செய்ய சற்று காலதாமதமாகுவதால் அவை சுவை மாற்றம் பெற்று புளிப்பாக மாற்றமடைகிறது. இதனால் அதனை பயன்படுத்துவோர் குறைவடைகின்றனர். இது விற்பனை சரிவினை ஏற்படுத்துகின்றது. அத்தோடு தென் பகுதியிலிருந்து பெறப்படும் கல்லானது போதை அதிகமாக காணப்படுவதால் மக்கள் அதில் அதிக நாட்டம் செலுத்துகின்றனர். கிளைகளுக்கான அனுமதிகள் காணப்படுகின்ற போதிலும் அவற்றை செயற்படுத்துவதற்கான இட வசதிகளின்மை காணப்படுகின்றது. இயந்திர சாதனங்கள் பழுதடைந்துள்ளமையினால் உற்பத்தியை தரமாக செய்வது சிரமம். நீராவி இயந்திரத்தை இயக்குவதற்கு மண்ணெண்ணெய் மற்றும் மின்சார வலு பயன்படுத்தப்படுவதால் உற்பத்தி செலவு அதிகமாக இருப்பதால் நட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. வெல்ல உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் அச்சு பிளாஸ்டிக்காக இருப்பதனால் பொது சுகாதார பரிசோதகரினால் அச்சு பயன்படுத்தக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டது. உணவு தர நியமத்திற்கு அமைவாக அச்சு எடுப்பது சிரமமாக உள்ளது. இதுபோல பதநீர் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் சுண்ணாம்பும் உணவு தர நியமத்திற்கு அமைவாக பெற்றுக்கொள்ள முடியாதுள்ளது. போதிய அளவான பதநீர் பெற்றுக்கொள்ள முடிகின்ற போதிலும் மனித வலுவின் மூலம் மேற்கொள்ள முடிகின்ற உற்பத்தியின் அளவை கருத்தில் கொண்டு பெற்றுக்கொள்ளும் பதநீரின் அளவை மட்டுப்படுத்த வேண்டியுள்ளது. வெல்ல உற்பத்திக்கு பயன்படுத்தும் இயந்திரத்தில் உற்பத்தியை மேற்கொள்ளும் போது வெல்லத்தின் சரியான தன்மை மற்றும் அமைப்பை பெற முடியாதுள்ளது. புதிதாக பனைசார் உணவு உற்பத்திகளை தயாரிப்பதற்கு ஆர்வமாக உள்ள நிலையிலும் சங்கத்திடம் அதற்கான இயந்திர மற்றும் உபகரணம் இல்லாத காரணத்தால் உற்பத்தியை மேற்கொள்ள முடியாத நிலை உள்ளது.
அத்துடன் புதிய அங்கத்தவர்களை சேர்ப்பது சிரமமாக இருக்கிறது. அரசாங்கத்தால் அறவிடப்படும் வரி அதிகமாக காணப்படல். வெளிநாடுகளுக்கு கள்ளினை ஏற்றுமதி செய்யும் இடைத்தரகர்கள் கள்ளிற்கான அனுமதியை தமக்கு தருமாறு பேரம் பேசி வருகின்றனர். போத்தல் கள்ளானது சங்கம் நேரடியாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யாது இடைத்தரகர்கள் மூலம் ஏற்றுமதி செய்வதால் அங்கத்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பெருமளவிலான நிதி இடைத்தரகர்களுக்கே சென்று சேர்கிறது. இதனால் சங்கம் நேரடியாக ஏற்றுமதி செய்வதற்கான பொருத்தமான பொறிமுறைகளை உருவாக்க வேண்டும். மட்டுப்படுத்தப்பட்ட கள் உற்பத்தியினால் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலாளர்கள் பாரியளவில் நட்டத்தினை எதிர்கொள்ளும் துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். எஞ்சுகின்ற கள்ளினை நிலத்தில் ஊற்றுவதனால் அங்கத்தவர்களின் உழைப்பு வீண் விரயம் செய்யப்படுகிறது. இதனால் போத்தலில் கள் அடைப்பு மேற்கொள்ளப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நிலத்தில் ஊற்றப்படும் கள்ளானது போத்தலில் அடைக்கப்படுவதால் தொழிலாளர்களின் உழைப்பு வீண் விரயம் செய்யப்படுவது தவிர்க்கப்படும். தனியார் தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்க சங்கம் தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்க முடியாத நிலை காணப்படுகிறது. நிர்வாக குழு கூட்டி நீண்ட கால அவகாசத்துக்கு பின்னரே தீர்மானங்களை எடுக்க முடியும். இதனால் சங்கங்களின் செயற்பாடுகள் காலதாமதமாகின்றது. கூட்டுறவு சட்டங்களில் பாரிய குறைபாடுகளும் காணப்படுகின்றன. கூட்டுறவு சட்டத்தின்படி 5000 ரூபாய் சொத்து கொள்வனவிற்கு போர்ட் அனுமதி பெற வேண்டும். இன்று 5000 ரூபாவிற்கு எந்த பொருளும் வாங்க முடியாது. இதற்கு போர்ட் கூடி 3 கோட்டேஷன் போட்டு அனுமதி தரும் வரை காத்திருக்க முடியாத நிலை காணப்படுகிறது. இன்று பொருட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலை காணப்படுவதால் கோட்டேஷன் போட முடியாத நிலை காணப்படுகிறது. வெளிநாட்டு மதுபானங்களின் வருகையினால் இளைஞர்களின் மத்தியில் கள்ளினுடைய நாட்டம் குறைந்து காணப்படுகின்றது. அதேவேளை கசிப்பு உற்பத்திகளின் தாக்கமும் போலீஸ் மற்றும் மதுவரி திணைக்களத்தின் கவனமின்மைகளும் கெடுபிடிகளும் இவர்கள் எதிர்கொண்டிருக்கின்ற சவால்களாக காணப்படுகின்றன. ஆரம்பத்தில் மக்கள் குடியிருப்பு இல்லாத இடங்களில் தவறணைகள் காணப்பட்டன. பின்னர் தவறணைகளுக்கு அண்மையில் மக்கள் வீடுகளை கட்டியுள்ள நிலையில் கள்ளினை அருந்த வருபவர்கள் தகாத வார்த்தைகளை பாவிக்கின்றனர். இதனால் வீடுகளில் மக்கள் வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கருதி மக்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்வதுடன் போராட்டமும் செய்கின்றனர். இதனால் தவறணைகள் மூட வேண்டிய கட்டாய நிலை காணப்படுகிறது. சீவர் தொழிலாளர்களின் எதிர்பார்ப்புகள். மரங்கள் ஏறுவதற்கும் கள் சேகரிப்பதற்கும் புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துதல் சிறந்தது. சுற்றுலாத்துறையை ஈர்க்கும் வகையில் கள்ளு மற்றும் பனை வெல்லங்களினை ஹோட்டல்களில் பயன்படுத்துதல். புதிய பனை தோட்டங்கள் அமைத்தல். உள்ளூர் மற்றும் வெளிநாட்டவரை கவரும் வகையில் வட மாகாணத்தில் புதிய பனைமர பொருட்களை உற்பத்தி செய்தல். உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யும் வகையில் புதிய விற்பனை நிலையங்களை உருவாக்குதல். கூட்டுறவு சங்கங்களின் கள்ளை ஊக்குவிக்கும் நடைமுறை திட்டங்களை வகுத்தல் முதலான செயற்திட்டங்களை அறிமுகப்படுத்துதல். இவ்வாறான செயற்பாடுகளின் மூலம் பனைமர அடையாளத்துடன் சுற்றுலா பயணிகளை கவர முனைதல். கள்ளு அடைப்பதற்கான அனுமதி பத்திரம் வழங்கப்படும். அதேவேளை கள்ளு ஏற்றுமதிக்கு வெளிநாட்டவர்களுடனான தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மேலும் அதற்கு தேவையான இயந்திர வசதிகளும் பெற்று தரப்படல் வேண்டும். பழுதடைந்த கள்ளினை வீணாக நிலத்தில் ஊற்றுவதனால் அதனை பிரயோசனமாக பயன்படுத்துவதற்கு மாவட்டத்திற்கு ஒரு வடி சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் பெற்றுத்தரப்பட வேண்டும். வெள்ளத்தினை பெற்று அதன் மூலம் கருப்பணி காய்ச்சும் முறை பற்றிய வகுப்புகள் நடத்தப்பட்டால் அங்கத்தவர்கள் அதன் மூலம் பயனடைவதுடன் வருமானத்தினை மேலும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். பெனங்களி செய்து சந்தைப்படுத்துவதற்கான தேவையான உதவிகள் எமது அங்கத்தவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். அத்துடன் அது பற்றிய பயிற்சிகள் நடத்தப்பட வேண்டும். கரும்பணி உற்பத்திக்கு தேவையான வெப்பநிலை மற்றும் பதநீரில் இருந்து சுண்ணாம்பினை சரிவர பிரித்தெடுக்க தெரியாமையினால் அதனை உற்பத்தி செய்ய முடியாமல் உள்ளது.
அது பற்றிய பயிற்சிகள் வழங்கப்பட்டால் மிக விரைவிலேயே கரும்பணி உற்பத்தியினை நாம் மேற்கொள்ள முடியும். தேர்ந்த நிபுணர்களை கொண்டு உற்பத்தி பொருட்களுக்கான செயல்முறை பயிற்சி நெறி வழங்கப்பட வேண்டும். போதையின் அளவு அதிகமுள்ள செயற்கையாக கிடைக்கும் மதுபான விற்பனை செய்யும் பார்களை மூடுவதற்கு மக்கள் போராட்டங்களை மேற்கொள்ளாது இயற்கையானதும் குறைந்த போதை கொண்ட பானமான கள்ளினை விற்பனை செய்யும் தவறணைகளை மூடுமாறு மக்கள் போராட்டம் மேற்கொள்ளுகின்றனர். உள்ளூர் உற்பத்தி ஊக்குவிக்கப்படாமையினால் எதிர்காலத்தில் சீவல் தொழில் அழிவடையும் நிலை காணப்படுகிறது. இதனால் சீவல் தொழிலினை மட்டும் நம்பி தமது பிரதான வாழ்வாதாரத்தினை கொண்டுள்ள மக்களின் தேவைகளை கருத்தில் எடுத்து அதற்குரிய கொள்கைகளை உருவாக்கி நடைமுறைப்படுத்தப்படல் வேண்டும். தற்போது அதிகமான சங்கங்களில் மட்டுப்படுத்தப்பட்ட உற்பத்தியே காணப்படுகிறது. இந்நிலையில் வடிசாலைகள், போத்தல்கள், கள் அடைப்பதற்கான அனுமதி பத்திரம் பெற்றுத்தரும் சந்தர்ப்பத்தில் தமது உழைப்பு மட்டுப்படுத்தப்படாது திறந்து விடப்படுவதுடன் அதிகளவிலான இலாபத்தினையும் பெற முடியும். இது மாத்திரமன்றி போத்தல்கள் அடைக்கும் அனுமதி பத்திரம் இல்லாத சங்கங்களிற்கு அனுமதி பத்திரம் இருந்தும் அதனை பயன்படுத்தாத சங்கங்களிடமிருந்து அதனை பெற்றுத்தரும் சந்தர்ப்பத்தில் சீவல் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமானது மேம்பாடு அடையும். போத்தல் கல்லானது தனியார் மூலம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதனை தடுத்து அதனை சங்கம் ஏற்றுமதி செய்யும் போது சங்கமானது அதிகளவிலான இலாபத்தை ஈட்ட முடிவதுடன் தொழிலாளர்களுக்கும் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் காணப்படுகிறது. மதுவரி சட்டங்கள் கூட்டுறவுக்கு சாதகமற்றதாக காணப்படுவதால் அதனை மாற்றி அமைப்பதுடன் பல ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட கூட்டுறவு சட்டங்களிலே கூட்டுறவு சட்டங்களினை திருத்தி புதிய சட்டங்கள் உருவாக்கப்படல் வேண்டும். தம்மால் மேற்கொள்ளப்படும் பனைசார் உற்பத்தி பொருட்களுக்கு போதிய அளவு சந்தை வாய்ப்புகளையும் முகவர்களையும் நவீன தொழில்நுட்ப வசதிகளையும் அரசு ஏற்படுத்தி கொடுத்தல் வேண்டும். மனித வலுவின் மூலம் மேற்கொள்ளப்படும் போத்தல் கள் அடைப்பிற்கு பதிலாக நவீன தொழில்நுட்ப உபகரணங்களை பெற்றுத்தரும் சந்தர்ப்பத்தில் குறைந்த நேரத்தில் அதிகூடிய போத்தல் கல்லானது உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். எதிர்காலத்தில் சீவல் தொழிலின் போக்கு திறந்த பொருளாதார கொள்கையின் காரணமாக வெளிநாட்டு மதுபானங்களின் வருகையினை தொடர்ந்து உள்ளூர் உற்பத்தி பொருளான கள்ளிற்கான ஆதரவும் சந்தை வாய்ப்பும் புறக்கணிக்கப்படுவதுடன் கேள்வியும் குறைவடைந்துள்ளமையினால் சீவல் தொழிலும் பனைசார் உற்பத்தி பொருட்களும் முற்றுமுழுதாக அழிவடையும் நிலையினை எதிர்நோக்கியுள்ளது. இந்நிலையில் சீவல் தொழிலாளர்கள் தமது பிள்ளைகள் இந்த தொழிலில் ஈடுபடுவதை விரும்பாததுடன் அவர்கள் கல்வி கற்று சிறந்த கல்வியாளர்களாக உருவாகுவதனை எதிர்பார்க்கின்றனர். இதனால் சீவல் தொழிலானது அழிவடையும் அபாயத்தினை எதிர்நோக்கியுள்ளது. மேலும் அரசாங்கமானது உள்ளூர் உற்பத்தி பொருளான பனைசார் உற்பத்தி பொருட்களுக்கான நவீன தொழில்நுட்ப சாதனங்களையோ ஊக்குவிப்புகளையோ வழங்காமையினால் சீவல் தொழிலாளர்கள் தமது வாழ்வாதாரத்தினை கைவிட வேண்டிய துப்பாக்கி நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். இவற்றை விடவும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற கவர்ச்சிகரமான மதுபானங்களின் விற்பனை ஊக்குவிப்பு, அவற்றுக்கு அரசாங்கம் கொடுக்கும் முக்கியத்துவம், புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தாமை, பாதுகாப்பற்ற தொழிலாக இருத்தல், நுகர்வோர் குறைவடைந்து உற்பத்தி பொருள் வீண்விரியமாக்கப்படுதல், அதன் காரணமாக உற்பத்தி மட்டத்தினை குறைப்பு செய்யும் நடவடிக்கையினை பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம் முன்னெடுத்தல், இந்நிலை உற்பத்தியாளரின் வருவாயை குறைப்பதனால் அவர்கள் வேறு தொழில் நாடி செல்ல முனைப்பு கொள்ளல், இவற்றையெல்லாம் விட குடும்ப கௌரவம் சமூக அந்தஸ்து நிலை கருதி பரம்பரையாக செய்து வந்த இத்தொழிலை தொடர்ந்து பிள்ளைகள் செய்ய விரும்பாமையும் செய்கின்ற பெற்றோரை தடுக்கின்றமையும் சீவல் தொழிலானது நாளுக்கு நாள் நலிவடைந்து எதிர்காலத்தில் முற்றுமுழுதாக இல்லாது போகும் அபாயம் உண்டு. இந்நிலைமைகளை கருத்தில் கொண்டு சீவல் தொழிலினை மேம்படுத்துவதற்கு புதிய தொழில்நுட்ப சாதனங்கள், இயந்திரங்கள் மற்றும் சந்தைப்படுத்துவதற்கான முகவர்களை பெற்றுக் கொடுக்கின்ற போது சீவல் தொழிலானது பாதுகாப்பானதாகவும் மேம்பாடுடையதாகவும் விளங்கும் நிலையில் சீவல் தொழிலினை முன்னேற்றகரமான பாதையினை நோக்கி இட்டுச் செல்ல முடியும். நன்றி.